ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரசம் தாங்க வைக்க போகிறோம். ரசத்தில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளியே சேர்க்க போகிறது இல்லை. புளியே இல்லாமல் ஒரு சத்தான ரசம் வைக்க முடியும்னா அந்த ரெசிபி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்துக்கலாம். அந்த வானலில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப தான் இந்த ரசம் வந்து இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கலைன்னா எந்த எண்ணெய் சேர்த்துப்பீங்களோ அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம். சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகா கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா வந்து சேர்க்குறது. இதுக்கப்புறமா தட்டுன பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. முழுசாக வந்து சேர்க்க வேண்டாம். தட்டிட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம தட்டின பூண்டையுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையுமே நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். ரசத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பெருங்காயத்தூள் தான். ஸோ பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பவுடராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் எண்ணெயிலே போட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெருங்காயம் வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். இல்லைனா இந்த மாதிரி பவுடர் பெருங்காயமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பெருங்காயம் வந்து போட்டதுக்கப்புறமா அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச விழுது என்னன்றதை பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அரைச்ச விழுதில் தான் அந்த சத்தான ஒரு பொருளையுமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் அந்த பொருளை வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. இல்லை நீங்கள் இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணுவீங்கன்றதையுமே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த அரைச்ச விழுதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ரசம் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்ச விழுது என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணால் இந்த ரசம் வந்து முடிஞ்சு போச்சு. அரைச்ச விழுது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன சேர்க்குறோன்றதை வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வந்து எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் இப்போ நான் வந்து 2 பெரிய நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து டபுள் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெல்லிக்காயை இந்த மாதிரி விதை எடுத்துகிட்டு நல்லா வந்து பெருசாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து புளி சேர்க்கலன்றதுனால தக்காளியோட புளிப்பு தான் இந்த ரசத்தை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது 2மே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ரசத்துக்கு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணியாக வந்து அரைக்கணும் கிடையாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய அரைச்ச விழுது. ஸோ நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடவே மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதில் நெல்லிக்காய் இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் இருக்க யாருமே வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ரசம் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கணும். மற்றபடி நம்ம ரசம் எப்படி செய்கிறப்ப நல்லா நுரக்கட்டி வந்தோடனே நம்ம வந்து இறக்கிடுவோம் இல்லைங்களா, இதை வந்து அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் ஒரு முக்கியமான பொருள் இந்த ரசத்துக்கு வந்து ஆட் பண்ணுன்ற அந்த பொருள் என்னன்றது வந்து பார்த்துடலாம். ஒரு கரண்டி நிறைய நம்ம வந்து பருப்பு தாங்க வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பருப்பு தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக குழைவாக இருக்க பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் இன்னுமே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பருப்பு ஒரு சின்ன கரண்டியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி வந்து சேர்த்து நீங்கள் வந்து இந்த ரசத்தை வந்து இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நெல்லிக்காயில் செஞ்சுருக்கீங்கன்னு யாருமே வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வந்து செய்யுங்க. இப்போ நம்மளுடைய ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ ஒரு கரண்டி நிறைய வந்து பருப்பு நல்லா வந்து குழச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரசம் ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்து காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துட்டு நீங்கள் இந்த ரசத்தை வந்து இறக்கிடலாம். இதை வந்து அப்படியே சூப் மாதிரி வந்து குடிக்கலாம். இல்லைன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்கள் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.